நான் பட்டி கடை ரெடியா? நான் பட்டி கடை கிடையாது, நான் படிச்ச ஒரு பெண்டி. நான் ஆமா பாரில போய் ஆடு பேசுறது அந்த கதையெல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன அந்த ஆத்துக்கு அவளை ஆட்டை விட்டுறது செல்லுக்கே மனு தூங்குறது வந்து பார்த்துருக்குது ரொம்ப ஊர் மேல மேயது ஊர் மேல மேயதா? ஏன்டியம்மா தெரியுமா? தீட்டுன்னா நம்ம வீட்டுல நம்ம பெண்கள் ஆவது திடுக்குன்னா எதிர் வீட்டுல தீட்டு. அந்த தீட்டு மட்டும் அந்த பச்சை படவே கூடாது. பட்டா பூரிக்கே பூரிக்காது 6 மாசம் பத்தி இருக்கும். செருப்பு போட்டு போய் 6 மாசம் ஆகுது. இது ஒரு 6 மாசம் 1 மாசம் ஒரு வருஷம் கல்யாணம் இருக்க முடியாது. அப்பா எனக்கு சொல்லு 2 மாசம் 2 பத்தாது எனக்கு முடியாது. 1 மாசம் பத்தாது சொல்லு 10 நாள் ஏடா என்ன யாரு பாதப்படுறது அப்புறம் காவலுக்கு தான்மா அப்படி சொல்லு. சரிப்பா ஒரு 3 நாள்ல இருடியா? 3 நாளா? இப்பயா 3 நாளே போறா இருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? கொஞ்சம் மனசுக்கு வந்து எப்படி மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க. எனக்கு மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க எங்களுக்கு. அதுக்கு டப்பு வச்சு நிறுத்தலாம். சரிப்பா பிறகு பச்சை பூரிக்கிற இருக்கணும் 3 நாள் இருக்கணும். ஆமா அப்படி இருந்தாலும் ஏய் நீ பச்சை குந்திர மட்டும் போகாது. குருவாகப்பட்டது சொல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? முத்து ரத்தினம் கோமேதம் தங்கம் வலியும் அநேகமும் எனக்கு முத்து ரத்தினம் கோமேதகம் வெள்ளி வைடூரியம் தங்கம் எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. என்ன தெரியுமா? அது என்ன எனக்கு சங்கம் தவிர செப்பான் வேண்டாம். எனக்கு சோளமோ கம்பு கேவருகோ நெல்லோ நிறைய வேணா அதுக்கு போட்டு ஆசைப்படலாம் ஆசைப்பட மாட்டேன். என் கஷ்டத்துக்கு நீ கூலி கொடுத்தா போதும். இந்த கூட சந்தல் கொடுத்தா எனக்கு அதுவே போதும். பையா ஏழு வாயா இந்த கூட புளி கொஞ்சம் கூட அதுல பார்த்தா நேல் பார்த்து நல்லா கூட பாரு எனக்கு அந்த கூட ஐயா 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 அம்மா எனக்கு 6 மாசம் மருந்து போட்டு நீ அப்படித்தான் பேசுவேன் தெரியுமா? ஏண்டா கூட சின்ன குடை அதுல சன்னல் மட்டும் தான் வேணுமா? தங்கத்துக்காக எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. தங்கத்துல எவ்வளவு நிக்கிறாங்கோ, பயிரெடுத்துக்கு எவ்வளவு நிக்கிறாங்கோ, பணத்துக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கோ, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வேலை செய்ய எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? அதெல்லாம் வேணாமா? சன்னல் மட்டும் போதுமா? பணக்காசு இருப்பாவா? அப்படியா? சரி அது ஒரு புறமா இருந்தாலும் கேட்கலாமா? நீ கேட்டது போலவே உனக்கு எவ்வளவு அப்படி குருவருக்கு வேணும் என்றால் சிவன் Ay,
சாணம் விட்டு அழகாக திறமொழி பிள்ளையார் பிடித்து வைத்திருக்கிறேன் சொல்லி பார்க்கலாம். அடி அம்மா அடி பச்சரிசி பாலு பழம் அவளே அப்படியா? நான் பச்சரிசி நீ சொன்ன பிரகாரமாகவே பச்சரிசி தேங்காய் அவளும் போய் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இதான் கோயம்புத்தூர் தேங்காய் அந்த ஜனத்துக்கே பத்தல. நீ சுத்தி வந்து பத்தி கொஞ்சமா ஒத்துக்கிறீங்க கொஞ்சமா அந்த பத்தே பத்திரி ஐயோ சுத்தி வந்து எப்படின்னா அருமையிலே எல்லா பெண்ணும் வச்சிருக்கிறோம். அவன் கொடுக்குறோம் உங்களுக்கு முன்னாடி அப்படி அவன் அழுப்பு யாரு இப்ப பேசுகிறீங்களா? பேச தெரியும் அவருக்கியா? அதான் ஐயா கோவம் அப்படி இருக்கு. நம்மளுக்கு எத்தனையோ பொருள் இருக்குது. பணத்துல குறைவா, நகை குறைவா, நெத்துல குறைவா, ஆளு குறைவா, ஆபத்து குறைவா, குறையே கிடையாது. குறையில்லாம நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவோடு வாழ்ந்திருந்தாலும் சப்போர்ட் திட்டுறாங்க. அப்படி இருக்கு. எல்லாத்தையும் கேட்ட பொருள் எல்லாத்தையும் வைத்திருக்கிறோம். ஆனா பாய்கட்ட மட்டும் இல்லை. பாய்கட்ட வச்சுக்கிறோம் பாரு. எங்க வச்சுக்கிறோம் தெரியுமா? இந்த மந்தில இந்த 100 பேர் மந்தில 100 சட்டா 200 ஆசி. இந்த 200 மந்தில ஆக்கவும் முடியல, அது பாடவும் முடியல, அது எழுதவும் முடியல. அக்கம் பக்கம் யாருன்னா வந்தாங்கன்னா ஒரு கோயில் கட்டி எடுத்து தர முடியல. அதனால கோயில் கட்டி எடுத்து பண்ண மேல வச்சுக்கிறேன். பறந்த மேலே அந்த பறந்த மேல இருக்கிற கோயில் கட்ட வெயில் அவருக்கு கேட்ட பழம் மொத்தம் குடிச்சிருக்கிறோம். அவங்க ஒழுங்கா சொன்ன ஆச்சு ஒழுங்கா சொன்னோம்.
மேலே போடுறீங்க சம்மதமா எங்க கிராமத்துல எந்த குறையும் கிடையாது. சாமத்தோட வாய் வாங்கலாம். சந்தோஷமா எல்லைக்கு போனாலும் நான் உங்களுக்கு பக்கத்துல ஆகட்டமா ஆறாரம் எனக்கு தெரியும் உங்களுக்கு இல்லையா கோவிந்தா உண்மைன்னு சொல்லணும் பொய்ன்னு சொல்லணும் என்ன சொன்னேன் உன் பேர் தருவா சுபத்ரை துரியோதன மகாராஜே குமாரன் நான் சொன்னா இது உலக அறிஞ்ச விஷயம். இது நீ சொல்லித்தா இந்த பெரிய அவசியம்
சொல்லிருப்பாங்க யாருக்குள்ள பாருங்க அவங்க பேர் ஒரு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அவங்க பேரு ஊரு நாடு நாடு கேட்டு வந்துக்கிறாங்க நாங்க பேர் தெரிஞ்சிருவா என் கணவர் பெரிய மண்ணு இந்த உலக அறிஞ்ச விஷயம் என்ன ஐயோ என்ன ஐயோ ஓட்டுக்கிறேன் போடியா யாய் சக்கர போன போடியா அந்த பாசம் வர வச்சீங்களா வர வச்சதியா வர வச்சோம் இந்த உலகத்துல யாரு பெருத்த ராஜா விட்டு குடும்பம் நான் பெருத்த ராணி யார் ராஜா பெருத்தா சிரிக்கிற மாதிரி யார் ராஜா பெருத்தா நாங்க எல்லாருக்கும் என் ராஜா குழந்தைக்கு ஊனூர் கல்யாணம் பண்ணா நாங்க ஊருக்கு மட்டும் சொல்லுவாங்க என் பங்காளிக்கு மட்டும் சொல்ல மாட்டோம் இந்த ஊருக்கு விருந்து சொல்லு வருகின்ற சொல்லுன்னா இப்ப என்ன அது சைத்து பஞ்சப்பால் மாடு வச்சியா இல்லையா வச்சேன்னா வச்சோம் அந்த சக்கரத்து பெற்ற மக்களுக்கு நாங்க வச்சுக்கணும் அந்த அதுல கூட மாலடி ஆகும் அவங்க அதுல கூட மாலடி யாரா நான் ஆயிரா ராஜாவை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் பேச்சுக்குத்தான் அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறேன் என் மனசெல்லாம் என் கணவரை பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்லு அங்க குளிக்கின்ற ஆமா அந்த குளிக்கும் போது அது குத்தி மாடு செஞ்சீங்க அந்த செஞ்சு கூட திருத்தி சக்காலத்து பார்த்து பண்ற அங்க படுக்கின்ற படுக்கின்ற பாய்தலே விசப்பாகும் இவங்க மேல பாய் அன்பு கிட்ட சொல்லுங்க போய் சொல்றாங்க தம்மா நான் தான் விட்டேன் நான் விட்டேன் பாம்பு அப்படி அந்த விசப்பாவ தெரியுமா விபச்சார மகாராஜன் டேய் மோட்டு செப்பு தட்டி போடுவாங்க அதை போட்டு அந்த விசை பாம்பெல்லாம் தன் தொடையில தட்டி தட்டி விசைந்தார் விபச்சார ஒருவரை அம்மா அவங்க அதுல மாலை நீங்க என்ன செய்ய தெரியுமா அங்க உன்னுகின்ற சாதத்தியா விஷம் இதை பார்த்தார் விபச்சார மகாராஜ் நாங்க அது மேல கொள்ற ஆளுக்கள் நாங்க 4 பேரை வாய வச்சுக்கோம் நாங்க 4 பேரை வாய வச்சு கொடுமடி நாங்க கொள்ற குடும்படி அப்படி விபச்சார பார்த்தார் அண்ணா துரியம் செய்வது
சூதிருக்கு என்று இந்த சாதத்தை யாரும் உண்ணக்கூடாது என்று அடி அம்மா அடி ஐவர் உண்ணோ சாதாமல்ல சொல்லு அந்த புசி தப்பீங்க அனைத்து சாப்பிட்டு அவனே புசித்தானா அவன் வந்து விவசாய சாப்பிடல நீ சொல்றதெல்லாம் போய் அப்பட்டமான போய் பையனுக்கு அவனுக்கு ஒரு ஆள் 2 ஆள் வாரி உன்ன பீமார் ராஜா மதிமயக்கு பருவப்படி சேர்ந்தாரும் பார்த்தார் அடி அம்மா அடி அப்பா அது நாகாரோ அப்போது நால்வர்களும் அலறி புரண்டழுது அந்த ஆண்டவன் ஏற்று செய்தார்கள் அவர் எப்படி வந்தாரு அடி அம்மா அடி அப்பாது மாயாவாரோ ஜோகி அவதாரம் கொண்டு அந்த அஸ்தாபுரம் வீதியிலே வராரு எப்படி வராரு எப்படி வந்தாரு மாதவ ஜோகி மருந்தோடு இருக்கு மாதவ ஜோகி மருந்தோடு இருக்கு இத வாங்கி புசிப்பீரே சத்தியமாக சொன்னேன் இது செத்தவுடன் பிழைக்க வைக்கும் இதுக்கு 10 ஓட்டு கிடையாது என்று ஆண்டவன் ஜானமாரியா வராரு வந்தவர் மாமா என்று பஞ்ச பாடிந்து கொண்டு அந்த மாயன் செய்த மந்திரத்தா அந்த மாயத்தால் மந்திரத்தாலே ஆமா அதுவே எங்க புரியும் அது என்னடா இந்த தாய் கை செஞ்சிருக்கா இது வனத்தினால வந்தது இது ஒரு காலம் யாரால அழிக்க முடியாது அப்படி பஞ்ச பாண்டவரை எதிர கொல்ல முடியவில்லை எதிர தேச தெரியுமா கோவிந்தா நீங்கள் சூது சொக்கா மாறியா நாட்டை பறித்து 12 வனவாசம் ஓராண்டு அஜாத வாசம் அது மட்டும் சொல்லு கோவிந்தா அந்த பத்தினி பாவையை கொண்டு வந்து பாரா சபாதனை மானமாக செய்தார்கள் அது மட்டுமா செய்தி அவங்க எப்படி போனாங்க அவங்க தர்மமே ஜெயம் தர்மம் போனாரா வனவாசம் ஒரு விஷயம் தெரியுமா அந்த அம்மையார் போகும்போது ஒரு தவறு சொல்லிருக்கிறாங்க என்ன தெரியுமா அடி அம்மா இது நாலு படுகடத்தில் முடிப்பார் என்று அந்த அம்மா போயிருக்கிறாங்க ஒரு விஷயம் தெரியுமா என்னமா பஞ்ச பாண்டவர்கள் ஆண்டவர் கிருபையாலே 12 ஆண்டு கைக்கு போறாங்க ஒரு ஆண்டு அஜயவசமா கைக்கு போறாங்க உன் நாடு நாடு வைக்க வரப்போறாங்க நாம்படியா நாடு கொடுக்க மறுக்க போறாங்க உங்களுக்கு எத்தனை விவசாயி
உங்களுக்கு 11 அக்ரோட சாணி சாணி இருக்குது. பஞ்ச பாண்டவருக்கு 7 அக்ரோட சாணி சாணி 11 7 சேர்த்தால் 18. அடிப்பட்டத்தான் நாளாயிர என்ன சொன்ன? அடியம்மா சொல்லு சொல்லு. 10 ஒரு 8 18 நடக்க போகுது. நடக்க போகுது. பார்மன் யார் தெரியுமா? யாரு? உன் வீட்டு கால். அதுக்கு அவன் மீது ஏறி ஏறி அந்த அம்பையார் முடிக்க தான் போறாங்க. ஆ. பஞ்ச போற நாட்டு ஆள போறாங்க. ஆ. நான் இம்மட்டா சொன்னா கூடியா என் குழந்தை பசியால 5 இருக்குது. நான் அடுத்த வீட்டுக்கு போறோம். சண்டல் போடு. சரி ஒன்று சொல்லிட்டா இதுக்கு மேல ஒன்று சொல்லி என்ன சொன்னா என்ன இதுக்கு மேல ஏதோ சொன்னியா பத்தினி அப்புறம் அந்த பத்தினி என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா பார்மன் மீது ஏறி முடிக்க போறாமல் கூந்தல். நான் சொன்னா பார்மன் ஏ ஒரு பொட்டி சலை நாடி முடியும் ஒரு பொட்டி சலை நீ பேசலாம் பொம்பளை ஆது வாக்கட்டியா ஆ? ஆம்பளை பக்கத்துல ஒண்ணுமே முடியாது எப்படின்னா நீ பேசிக்கொண்டிருக்கிற நாங்க ஒருத்தருக்கு வாக்குப்பட்டது சொல்லி பழிக்கல இந்த உலகத்துல அவளுக்கு ஒரு ஆம்படியா அவளுக்கு அவளுக்கு 5 ஆம்படியா அவன் அண்ணாடியா தான் போவா பெரியவோட தான் போவா பிச்சைக்காரியா தான் போவா அவ பணக்கார ஒரு காலம் வரமாட்டா என்ன சொன்னிப்பா பிச்சைக்கா கூட பங்காளத்துக்கு ஆசை பண்ணலாம். ஐயோ இவரு ஒரு நாயம் பேசுறேவோ சரி இப்படி சண்டல் கொடுக்க மாட்டியா? சன்னலா சன்னல என்னால முடியாது எப்படி என்றால் எனக்கு எப்படி குறி சொன்னியோ அரண்மனையில எங்க மாமி இருக்கிறாங்க அவங்களுக்கு குறி சொல்லு குத்தேன்னா உங்க மாமியார் உன்னை மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க அண்ணா இவன் சண்டல் குதிரை கம்முனா பையனை வாயின தெருவுனா போயிருப்பான் என்ன கொண்டாட்டினா பண்ண போயிருப்பான் சொல்லு இவன் குத்துட்டு இருந்தா ஏன்னா இவன் யார் தெரியுமா நல்லவனா பரவாயில்ல இவன் நல்லவனா பரவாயில்ல நான் நல்லவ தாண்டியா பிள்ளை உனக்கு ஒரே பகுதி யாருக்கு பத்தீங்கன்னா யா கணவருக்குடி யா கணவர் இவங்க சொல்ல நம்புவாங்க என்ன ஏங்க சொல்ற பாருவா ஏண்டி அண்ணா அந்த ஒரு பிள்ளைய துரியோதனுக்கு பிறக்கலை ஏன் தெரியுமா இவன் ஒரு குத்தி வாரி 100 பேர் இவங்க இவரோட அவங்களும் கொஞ்சம் அழகா இருப்பாங்க அவர் நல்லா இருப்பாங்க அவங்க ஆளு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இவளுக்கு சந்தேகம் என்ன எந்த பெண்ணா இருந்தாலும் கணவன் நம்ம பக்கம் இருக்கின்ற பெண்களுக்கு ஆசை இவன் என்ன பண்ண தெரியுமா கணவன் நம்ம பக்கம் இருக்க வேண்டும் என்று அண்ணா என்னை போல கொடுத்த அஷ்டாபுர வீதியாக வந்தாங்க அந்த அம்மா வசி மருந்து எடுத்துன்னு வந்தாங்க இவன் விலை கொடுத்து அந்த வசி மருந்து வாங்க ஏன் தெரியுமா கணவருக்கு தேய்த்து நம்ம பக்கமே இருக்கணும் எங்க போக கூடாது என்று பெருத்து பணக்கார ஆச்சு அண்ணா இந்த வசி மருந்தை வாங்கி இவன் ஒரு கன்னிகா மரத்திலே வைத்து விட்டான் இதை வச்சு இவன் மறந்துட்டான் இது சில ஆண்டுகள் உள்ளோடு விட்டது இவன் அதை போய் ஒரு நாள் பார்த்தான் அடடா கணவருக்கு தேய்க்கிற மருந்து வாங்கின வசி மருந்து இது வாங்கி சில நாட்கள் ஆகிவிட்டது இப்ப தேய்த்தால் கணவருக்கு என்ன ஆகுமோ என்று இவன் மாடி மாலை நின்று கொண்டு ஆனா இவன் நல்லவத்தான் நல்ல எண்ணம் இவன் தேய்ச்சிருக்கலாம் கணவருக்கு இது தேய்த்தால் என்ன ஆகுமோ என்று மாடி மாலை நின்று கொண்டு சன்னல் புறமாக வீசியதா வசி மருந்து மாடி அருகாமே ஒரு புற்று ஒன்று இருந்தது அந்த புத்திலே தச்சக என்று சொல்லக்கூடிய சர்பம் அதுல குடியிருந்தது பாம்பு அந்த வசி மருந்து பார்க்கப்பட்டதோ அந்த வசி மருந்து சிறுசின் மீது போய் கொட்டியது கொட்டி உடனே என்ன மருந்து இந்த வசி மருந்து இத சிறுசின் மீது கொட்டி உடனே அந்த பாம்புக்கு பிறந்தது மோகம் அந்த பாம்பு ஜன்னல் வழி அரண்மனைக்கு சென்று மூத்தார் யாரு வாழாலும் துரியோதன் ஒரு வாழாலும் கட்டிவிட்டு பாம்பு அம்மாலே சேர்ந்ததான் அப்படி தச்சன் சர்பத்துக்கு போறதா இவன் மகள் லக்கணம் மோர இருமா அப்ப பாம்புக்கு